இப்ப நான் பார்த்தேன்ல இந்த ஸ்டிக்கு, இதுதான் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சரியான உப்பு அது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டே சாப்பிட்றேன். எனக்கு நம்ம ஊர் ஐட்டம் தான் தெரியும், வேற வெளிநாட்டு ஐட்டம் எதுவுமே தெரியாது. இங்க வந்து சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கேனே தவிர. அதுதான் அது, பட் அது இல்ல. அதுதான் அது இல்ல. மக்களே ரொம்ப சந்தோஷமா ஒரு அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ரெடி. அனைவருக்கும் வணக்கம். ஓமே நெதர்லாண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களும் வரவேற்கிறேன். என்னடா என் ஹஸ்பண்டே கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இடையில வேற இங்க பெரிய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வேற இருக்கு. நம்ம புதுசு யூடியூபுக்கு வேற வீடியோ போடுறதெல்லாம் சாதாரண ஒரு இது இல்ல. ஆமா, அதனால வந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு ஃபேமிலி வீடியோவா நம்ம போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாக்குற இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து என்டையர்லி டச் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான், ரொம்ப காமனா. அண்ட் சில ஐட்டம்ஸ் வந்து இங்க சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப அடிக்கடி பாக்குற ஒரு ஐட்டம்ஸ். இது எதுக்காக இதை நாங்க போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஊருக்கு வந்த புதுசுல எங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸை கண்டுபிடிச்சு நம்ம ஊர் ஸ்நாக்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். இப்போவும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அப்பப்போ செய்வோம். பட் இருந்தாலும் எமர்ஜென்சியா டக்குன்னு போய் வாங்கணும்னா வந்து நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும், பிஸ்கெட்டோ இல்லை சிப்ஸோ ஏதோ ஒன்று. இது வந்து ரொம்ப ஒரு காமனான ஸ்நாக்ஸுங்கிறனால சரி இதை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து இதுல சில ஐட்டம்ஸ் ஆல்ரெடி நான் சாப்பிட்டுருக்கேன். நீ சாப்பிட்டுருக்கியாடா? என்ன ஐட்டம் சாப்பிட்டுருக்கேன்? ஓகே, நான் இதுல எதுவுமே சாப்பிட்டது இல்ல, இப்பதான் முதல் தடவை சாப்பிட போறேன். ஆமா, எல்லாமே இது சாப்பிட்டுருக்கீங்க. இந்த பிஸ்கெட் பட்டர் குக்கீஸ். ஓகே, இது சூப்பரா இருக்கு. நான் வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இதுல நான் சாப்பிட்டுருக்கேன். அவர் ஒரு ஐட்டம் தான் சாப்பிட்டுருக்காரு. சஞ்சய் ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுருக்கான்ற மாதிரி சொல்றான். ஸோ இதுல வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்க போறோம். சரியா? ரேட்டிங் எவ்வளவு? ரேட்டிங் வந்து 1ல இருந்து 5 தான் வந்து ஹையஸ்ட். 1 வந்து வாயிலே வைக்க முடியல, கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி 0 கூட கொடுக்கலாம் நீ. ஓகே, பட் 1 கொடு, மினிமம் வந்து 1 கொடுத்துடலாம். சரியா? ஸோ வந்து நம்ம அதுதான் வந்து பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். உனக்கு எதுல இருந்து இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற? ஓகே, இதுதான் அப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வெயிட் பண்ணுங்க, நம்மள காமிச்சிருவோம். ஆல்ரெடி சாப்பிட்டு இது வந்து காஸ் ஸ்டெங்கல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. காஸ்னா வந்து சீஸ் இந்த ஒரு டச் பாஷையில. மித் ஹவுடா, ஹவுடா காஸ், ஹவுடாங்கிறது ஒரு ஊர் அப்படின்னா. ஆமா, ஹவுடாங்கிறது ஒரு ஊரு, அங்க இருந்து வர காசு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர்ல இருந்து வர்றது. ஸ்டெங்கல்ஸ்னா என்னடா? ஸ்டெங்கல்ஸா தெரியல. சரி, இது வந்து ஒரு ஸ்டிக்ஸ், சீஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னால உங்களோட போர்டை ரெடி பண்ணிக்கோங்க, பென் எல்லாம் எடுத்துக்கோங்க. ரெடியா இருக்கு, உங்க பேர் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வர மாட்டேங்குது, பேர் போட்டுக்கவா? சரி, ஓகே, நான் போட்டேன். ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். வேற காமிச்சிருங்க. சொன்னோனே வேற காமிடா டேய். திறந்தோடனே குப்புன்னு வாடை அடிக்குது. ஓகே, இதுதான் இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரிதான் இருக்கு இது பார்க்க. ஓகே, ஃபைன். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடியா? ஐயோ, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். சரி, சாப்பிடுங்க. என்னப்பா உப்பு வைக்குது? ஆமா, பயங்கரமா உப்பு வைக்குது. நல்லாதான் இருக்கு. இந்த ஊர்ல அது நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்க பண்ணுவாங்க. இந்த ஊர் டீ நம்ம மிர்ச்சி இல்ல டீயோட சாப்பிடுவாங்க, அதுலயே சாப்பிடுவாங்க. இதுக்குன்னு இந்த கெச்சப் சாஸ் எல்லாம் கிடைக்கும்ல, இந்த அந்த நிறைய சீஸ் சாஸ் தொட்டு சாப்பிடுவா.
ஏண்டா குடிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். பிஸ்கட் மாதிரி குட்டி அதை குடிச்சிட்டு சும்மா சரி. ஓகே இது உப்பு டீயோட சேர்ந்து குடிப்பாங்க. அதுவும் எப்படி சரி ஓகே எல்லாரும் ஸ்கோர் பண்ணுங்க. புரியல. எப்படி இருக்கு டேஸ்ட்? அதுதான் நான் ஸ்கோர் சொல்லிட்டு சொல்றேன். உப்பு ரொம்ப அதிகமான உப்பு. அதுதான் ஸ்கோர் சொல்லிட்டு நீங்க அதை இதை எங்க வைக்கலாம்? இதுக்கு ஒரு தட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சரி சாப்பிட்டு முடிச்சிருவோம். முடியும். அவ்வளோ நல்லா இருக்கா? சரி என் ஸ்கோர் நான் எழுதிடுறேன். சொல்லிட்டியா? இப்போ நான் சாப்பிட்டேன்ல இந்த ஸ்டிக்கு, இதுதான் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் சாப்பிடணும்னா என்னன்னே தெரியல. சரியான உப்பு அது. அம்பலமா ரெடி 1 2 3. ஓகே நான் வந்து 4.5 கொடுத்துருக்கேன் அதுக்கு. 4.5ஆ? நீங்களோ 2ஆ? ஆமா இவ்வளவு உப்பு விக்குது. இதை வச்சு எதுக்கு நான் 4.5 நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பொதுவா இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பிடிக்கும். கிறிஸ்பியா இருக்கு அண்ட் லைட்டாவும் இருக்கு அண்ட் நல்ல என்ன சொல்றது சீஸ். ஆக்சுவலா ரொம்ப சீஸியா இல்ல, ரொம்ப சீஸின்னு சொல்ல முடியாது. இந்த 0.5 எதுக்கு நான் குறைச்சேன்னா சீஸோட வாசமே அதுல இருக்கு இல்ல, பெருசா இல்ல. ஆனா இந்த 0.5 எதுக்கு குறைச்சேன்னா உப்புக்காக தான் குறைச்சேன். உப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இவ்வளவு உப்பு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே ஊர்ல இந்த உப்பு சீடக்காய் சாப்பிடுவோம்ல, குட்டியா இருக்கும்ல, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கு. உப்பு சீடக்காயோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து இது இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் ஹார்டா கடிக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. சோ எனக்கு வந்து இது எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு. எக்ஸப்ட் மேபி இது வந்து உப்பு சீடக்காயோட ரிப்ளேஸ்மென்ட்டா வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா உப்பு அதிகமா இருக்கு. எப்படினாலும் அது நாம வேணா லைட்டா அதை லைட்டா ஒரு தண்ணியில வாஷ் பண்ணி ஏதாவது கிளீனிங் பண்ணி பண்ணலாம். அதுல நியூட்ரி ஸ்கோர் எதுவும் போட்டிருக்காங்களான்னு பாரு. அதுல போடல நியூட்ரி ஸ்கோர். ஓகே இதுல வந்து நியூட்ரி ஸ்கோர் இல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ்லயுமே இங்க வந்து அதாவது இந்த டச் சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் பிராண்ட்ல வந்து எல்லாத்துலயுமே இந்த நியூட்ரி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏல இருந்து இ வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஏனா வந்து சூப்பர் குட், ஈனா வந்து ரொம்ப கேவலம். ஆல்மோஸ்ட் நாங்க வாங்கியிருக்கிறது நிறைய ஈன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த ப்ராடக்ட்ல வந்து அவங்க நியூட்ரி ஸ்கோர் போடல. இல்ல போடல. பட் எனக்கு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் அந்த முறுக்கு கொஞ்சம் அந்த அந்த ஃபீலிங் எனக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் பைட் எடுத்தோன்னே. உப்பு ரொம்ப அதிகம். அதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் தோணுது. அதனால நான் வந்து 4.5. நானும் 4.5. நான் நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன். அதான் லைட் அண்ட் கிறிஸ்பியா இருக்கு. இந்த பக்கம் வச்சிட்டு சொல்லு. இப்ப சொல்லு ஏன் 4.5 கொடுத்த? அதான் லைட்டா இருக்கு, கிறிஸ்பியாவும் இருக்கு. நிறைய தடவை நான் சாப்பிட்டிருக்கேன். ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கேன். ஓகே ஓகே அதனால உனக்கு பிடிச்சிருக்கு. லேஸ் சிப்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு. நீங்க எங்க 2 கொடுத்தீங்க? அவ்வளவு மோசமா இல்லையே. பயங்கர உப்பு. இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடிலாம் சாப்பிடலாம். அடிக்கடி சாப்பிட முடியாது. பட் எப்பாச்சும் தோணுச்சுன்னா ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். அது மேல சாப்பிட முடியாது. ஓகே அதனால 2 தான். இதனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஆமா பரவாயில்ல சஞ்சய், நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கோர் கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ உப்புல ஸ்டார்ட் பண்ணனால நெக்ஸ்ட் ஸ்வீட் வந்து நம்ம சீடக்காய்க்கும் முறுக்குக்கும் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து நம்ம இத வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஓகே ஃபைன். இதுதான் வந்து ஹவுடா சீஸ் பண்ண சீஸ் ஸ்டிக்ஸ். இந்த ஊரோட ஸ்நாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு முடிச்சாச்சு. ஆமா அடுத்து வந்து எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல தோணுது. சோ இந்த ஊரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது இந்த ஊருக்கே ரொம்ப பிரபலமான ஒரு இது. இங்க இருந்து ஏர்போர்ட்ல இருந்து போறவங்க கிளம்பும் போது இதெல்லாம் வந்து இது கண்டிப்பா வாங்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து ஸ்ட்ரூப் வாஃபிள். ஸோ வாஃபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாஃபிளுக்கு வந்து ஃபேமஸ் வந்து பெல்ஜியம். பட் இதுல வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ரூப் வாஃபிள்னு சொல்லிட்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கேரமல் வச்சு குட்டியா பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் தின்னா இருக்கும். இந்த மெகத்தை வேற வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியும். ஓபன் பண்ணி இந்த பேரே நான் இப்பதான் முதல் தடவையா நான் கேள்விப்படுறேன். என்னங்க ஸ்ட்ரூப் வாஃபிள்ஸ்? ஆமா ஸ்ட்ரூப் வாஃபிள் கேள்விப்படுறது இல்லையா? இதுதான் வந்து டச்சோட நான் ஜெனரலா கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே சாப்பிடுறேன். ஓகே இது வந்து எப்படி இருக்கும் மட்டும் சாப்பிட்டிருக்கேன். இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தின்னா இருக்கும். இதுலயே வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கும். இது ஒரு மாதிரி தின்னா. ஆக்சுவல் வாஃபிள் வந்து உங்களுக்கு திக்கா இருக்கும். இது வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும். உள்ள வந்து ஃபுல்லா வந்து
கேரமல் போட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டச்சில் வந்து இந்த காஃபி பிளாக் காஃபிலாம் வச்சுக்குவாங்க. அந்த பிளாக் காஃபிக்கு மேல வந்து இதை அப்படியே வச்சிருவாங்க. வச்சுட்டு அது சூடு வந்து இதுவான உடனே இந்த கேரமல் வந்து உள்ள உருகும். உருகுன உடனே கொஞ்சம் சாப்பிடறதுக்கு இதுவா இருக்கும். அதனால இது ஒன்னெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, அதனால கொஞ்சமா எடுத்து இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமோன்னு ஒரு நானும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்றேன். இது வந்து நான் நிறைய பேருக்கு நான் என்னோட கலீக்ஸ்க்கு மித்த ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் நிறைய வாங்கிட்டு போயிருக்கேன். பட் நான் இது வரைக்கும் இதை டேஸ்ட் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து இது ஓவர் ஸ்வீட்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்னால நான் அதை வந்து இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன். ஓவர் ஸ்வீட்டா இல்லை, நார்மலா தான் இருக்கு. ஓகே தான். பட் இதோட நியூட்ரி ஸ்கோர் பார்த்தோம்னா ஈல இருக்கு. ஆமா, ABCDE ஈ தான் வந்து ரொம்ப மோசம். பேசிக்கலி உங்களுக்கு சுகர் கண்டென்ட் அதிகமா இருந்தாலே இவங்க ஈ கொடுத்துருவாங்க. பட் ஓகே தான், இல்ல நான் நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்ல. சரி ஓகே, நான் ரேட்டிங் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா வரேன். டேஸ்ட் வைஸ் ஓகே. இது இருக்கட்டும். இதுக்கு என்னப்பா மார்க்கா? தம்பி மார்க் போட்டியா? எத்தனை மார்க்கு சொல்ல மாட்டியா? எல்லாத்துக்கும் இப்ப நம்ம காட்டணும். இப்ப ரேட்டிங் வந்து நான் 4 கொடுத்துருக்கேன், நீ? நான் 3. 1. ஒண்ணா? என்னடா வெறும் ஒண்ணுதான் ரொம்ப மோசமா இருக்கே. என்ன சஞ்சய்? அப்படியா? சரி நீ இப்போ 1 கொடுத்தனால நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஏன் பிடிக்கல? ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸா இருக்கு. அப்படியா? ஓவர் ஸ்வீட்டான ஐட்டம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? சாக்லேட் இது அது குக்கீஸ் ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிடுற? இது பூராமே சுகர் தானமா? ஆமா ஆமா. அதுவாது சாக்லேட்டாவது ஃபுல்லா சுகர் பண்ணுவாங்க. அப்படியா? இது என்ன கேரமல் தானே? கேரமல் என்ன? கேரமல் சுகர் தான், சுகர்ல தான் வருது. சுகர் அப்படியே. ஆமா. நான் வந்து எதுக்கு 4 கொடுத்தேன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து ஸ்வீட்டா இல்ல. నాకు வந்து இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஸோ நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா வந்து நமக்கு திடீர்னு வந்து இந்த கடலை மிட்டாய் சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் அதுக்கு நம்ம தோணுச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பா சாப்பிடலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது மாதிரி. பட் எதுக்காக நான் 5 கொடுக்கல 4 கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த சின்னமனோட ஃபிளேவர் வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்கா இருக்கு. எனக்கு வந்து பொதுவாகவே இந்த சின்னமன் ஃபிளேவர் பிடிக்கும், பட் இது கொஞ்சம் ஓவர் பவரிங்கா இருந்த மாதிரி இருந்தனால நான் அதனாலதான் நான் வந்து 4 கொடுத்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லாததுனால நான் வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரே அதுக்கு கொடுத்துருக்கேன். சஞ்சய் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான், அவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கலையா, பயங்கர இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டான். நீங்க ஏங்க 3? இது வந்து ஓவர் இனிப்பு இல்ல, பட் டேஸ்ட் வைஸ் அது ஒண்ணும் இல்ல, வெறும் சீனிய கரைச்சு சும்மா ஆமா, அதுக்கு மேல ஒரு பிஸ்கெட் மாதிரி பண்ணி வாஃபிள் மாதிரி பண்ணி ஃப்ளேவர் ஒரு இது எதுவுமே இல்ல. ஆனா நான் லாஸ்ட் டைம் வந்து நான் பட் இந்த ஊர்ல இது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது. லாஸ்ட் டைம் நான் ஒத்து வராது. ஆபீஸ்ல வந்து போயிருந்தப்ப இது வாங்கிட்டு போயிருந்தேன் அங்க கலீக்ஸ்க்கு. ஓகே ஃபைன். அடுத்து 3வது ஐட்டம். இல்ல அப்பா சூஸ் பண்ணிட்டு வந்தாரு. ஓகே இந்தா அதை சூஸ் பண்ணதான் எடுப்போம். என்னடா அது? ஓகே, பவுட்டா பெப்சல்ஸ்னு போட்டுருக்கு. இது வந்து இது வந்து தின்னான பிரெட்சல்ஸ். ஓகே, பிரெட்சல்ஸ் வந்து ரொம்ப காமன் தான். பிரெட்சல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்ல டிஃபரெண்ட், இப்படி ஒரு யூ ஷேப்ல இருக்கும் தெரியுமா? ஜெர்மனில எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது. சோ இது வந்து பிரெட்சல் ஸ்டிக்ஸ். எனக்கு நம்ம ஊர் ஐட்டம் தான் தெரியும், வேற வெளிநாட்டு ஐட்டம் எதுவுமே தெரியாது. இங்க வந்து சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கேனே தவிர என்னென்ன இருக்கு இன்ன வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. அதோட வீட்லயே நாங்க மோஸ்ட்லி ரொம்ப ஹோம் குக்டு ஃபுட் தான் சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸுமே நான் முக்காவாசி வீட்ல செஞ்சிருவேன், அதனால ரொம்ப அவ்வளவா வாங்க மாட்டோம். பட் இதுவே ரொம்ப சால்ட் அதிகமா இருக்கும். சாப்பிட்டு இதுவும் சால்ட்டியா தான் இருக்கும். இது வந்து பிரெட்சல்ஸ்லயே வந்துட்டு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெட்சல் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி. இது சவுட்டனா வந்து சவுட்டனா ஆமா சால்ட்டட். இதுவும் சால்ட் தான். இது வந்து சால்ட்டட் பிரெட்சல்ஸ். ஸ்டிக்லயே 2-3 சால்ட் டாட்ஸ் மாதிரி. ஓகே, இது ஏதோ பேம்பூ ஸ்டிக் மாதிரி இருக்கு. எப்படி சாப்பிடுறாங்கன்னே ஒண்ணுமே புரியல எனக்கு. சுத்தமா சாப்பிட முடியல, நல்லாவே இல்ல. இல்ல அந்த மாவு உள்ள நல்லா இருக்கு. இது என்ன கசக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே இருக்கு. கசப்பு சேர்த்துருப்பாங்க போல இருக்கு. பேக்டு வீட் தாங்க, இது வேற எதுவுமே இல்ல. இல்லையா? இத போட்டுவாங்கல, பேக் பண்ணிருக்காங்க. அவன் பேக்டு. இதுக்கும் ஆனா நியூட்ரி ஸ்கோர் C இதுக்கு.
நியூட்ரிஸ்கோர் சி போட்டிருக்காங்க இதுக்கு. அப்படின்னா Nutri-Score கொஞ்சம் வந்து C பரவாயில்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. அர்த்தம். அப்பனா மீடியம். அது எதுக்காக சி போட்டிருக்காங்கன்னா சால்ட்டுக்காக வந்து சி. ஆமா. இல்லைன்னா அது ஏ போட்டிருக்காங்க. ஏன்னா இதுல ஆயில் இல்ல, அவன் ஃப்ரைடு, அவன் பேக்டு, அப்புறம் வந்து வீட். அதான் ரேட்டிங் வந்து ஏபிசி அப்படின்னு வந்துச்சுன்னா குறைய குறைய, அதாவது நல்ல ஹெல்தியான ஐட்டம் அப்படின்னு வரும்போது டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாது. இது பக்கத்துல வச்சா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இந்த லேஸ்ல அப்படியா? வந்து நோ ஒன் கேன் ஈட் ஜஸ்ட் ஒன்னு வரும்ல, அந்த மாதிரி உண்மையிலே ஒண்ணு சாப்பிட்டு வைக்க முடியல. அதனால அது உப்பா தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு மேபி தோணுது. உனக்கு பிடிச்சிருக்கு போல. பைட் சைஸ் தான் இருக்கு. சரி, இதுக்கு சரி, ஓகே, ரேட்டிங் போலாமா? ரேட்டிங் லெட்ஸ் கோ. எவ்வளவு விஜய்? எல்லாத்தையும் இது கப்ஸா எடுத்து அடிக்க வேண்டியதா இருக்கு, எழுத வேண்டியதா இருக்கா? எத்தனை போட்டிருக்கான் அப்படி இப்படின்ட்டு. சரி. ஓகே, ரெடி? ம். ஓகே, இதுக்கு ரேட்டிங் 3.5. நானு நான் 3 கொடுத்துருக்கேன். 3 கொடுத்துருக்கேன். 3. ஓகே, நான் வந்து சால்ட்டுக்காக மட்டும்தான் எனக்கு, ஏன்னா சால்ட் வந்து இதுல ரொம்பவே ஓவர் பவரிங்கா இருக்கு, அதனால நான் சால்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த டேஸ்ட், அந்த டெக்ஸ்டரு, டக்குன்னு எடுத்து சாப்பிட்ற அந்த ஈஸியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் 3.5. நீ நான் ஏன் 3? வந்து எதுக்கு 3 கொடுத்தேன்னா இது நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, பைட் சைஸ் தான் இருக்கு. பட் அந்த நியூட்ரி ஸ்கோர்னால தான் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா 4 தான் பிளான் பண்ணையா? நியூட்ரி ஸ்கோர் வந்து சி இருந்தனாலயா? சீனால சால்ட்னால தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க? நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இது வரைக்கும் 3 முடிச்சிருக்கோம், ஏதாவது ஒன்னாச்சும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிரும் பாக்குறேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. இதுவும் எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆனா இந்த ஊர்ல இது வந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக இந்த ரேட்டிங், என்னோட ரேட்டிங். எனக்கு சோஃபார் எனக்கு வந்து இந்த மற்றபடி எனக்கு இது வரைக்கும் பிடிக்கல எதுவுமே. ஓகே ஃபைன். ஓகே, லெட்ஸ் கோ. கடகட நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடுவோமே? இது எடுப்போமா? ஸ்வீட்டா இல்ல ஸ்வீட் சாப்பிடுவோம். இது சரி, ஓகே, எடுங்க. இது வந்து எல்லாமே டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் தானே, சேம் ஐட்டம் எதுவும் இல்லை. இல்ல இல்ல இல்ல, இது வந்து ஆப்பிள் குக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிள் கேக்ஸ். நம்ம சொல்லுங்க. ஆப்பிள் பை தான், பட் வந்து இது பைட் சைஸ் தான். கரெக்ட். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது பை ஷேப்ல தான் இருக்கும். நீங்க ஆப்பிள் பை சாப்பிட்டுருக்கீங்களா அதுக்கு முன்னால? ஆப்பிள் பை ஒன்னு எடுங்க போதும். இல்ல இல்ல, இப்படிதான் இருக்கும் அதை பார்க்க. ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சோண்டு போதும். ஏய் நீ சாப்பிடா. இது வந்து ஆப்பிள வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஆப்பிள வந்து அரைச்சு பண்ணி இது பண்ணி அது வந்து குக் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அவன்கிட்ட கொடுங்க கொஞ்சம். ஓகேங்க. பேர்னா ஆப்பிள வந்து ஜெலட்டின்ல போட்டு ஆப்பிள ஜெலட்டின்ல போட்டு பெரிய பெரிய ஆள்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான், ஒரு 10 minutes வீடியோ போட்டோம்னா அது வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஒரு ஃபன்னியா இருக்குன்றதுக்காக தான் இது. ஓகே ஓகே, இது ஓகே. ரேட்டிங் 2 1 கோ. 5. வாவ், நான் வந்து 3 கொடுத்திருக்கேன். நான் வந்து 3.5. 3.5. ஓகே ஓகே, நீ 5 கொடுத்தனால 110 ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன உனக்கு பிடிச்சிருக்கு இதுல? சோஃபார் இதுதான் நம்ம சாப்பிட்டதுல ஹெல்த்தியஸ்ட். அப்படியா? இல்லையே, இதுவும் ஈ தான். இல்லடா, இது ஈடா. ஆமாடா, நியூட்ரிஸ்கோர் ஈடா. ஏய், இத நீ 5 கொடுக்கற போட்டுருக்கு, ஆனா அது வந்து ஈல இருக்கு. ஆமா, சுகர் எல்லாம் போட்டுருப்பாங்கல்ல, இது மைதா சுகர், சோ அதனால அப்படிலாம் டக்குன்னு எல்லாம் குறைக்க கூடாது. 2 நான் 3.5. அதாவது டேஸ்ட் வைஸ் ஓகே. இல்ல, எனக்கு வந்து எதனால பிடிக்கலன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பை அந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாம் உள்ள. வெறும் அந்த உள்ள அந்த ஆப்பிளோட இதை வந்து கொஞ்சம் நிறைய வச்சிருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வைஸ் பிடிச்சிருக்கு, பட் இந்த நியூட்ரி ஸ்கோர்னால தான் நான் வந்து அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே நியூட்ரி ஸ்கோர் நமக்கு சியோட கம்மி. டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவ்வளவுதான். டேஸ்ட் வைஸ் 5, பட் நியூட்ரி ஸ்கோர் வைஸ் டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆப்பிள் கொடுத்தா சாப்பிட மாட்டற, ஆப்பிள் பை மட்டும் சாப்பிடுற. ஆப்பிள் கடந்து அப்படியே காஞ்சு கருவாடாயிரும். அது நியூட்ரி ஸ்கோர் ஏ. ஆமா, சரி ஓகே டன். நெக்ஸ்ட் ஓகே, அடுத்து வந்து சரி, இப்ப இனிப்பு சாப்பிட்டனால அடுத்து ஒரு உப்பு ஐட்டம் சாப்பிடலாம். இது பேர் வந்து பிட்டர் கிரக்கர்ஸ்.
பிட்டர்னா இது கசப்பா? பிட்டர்னா வந்து இதுதான் உப்பு அந்த மாதிரி நினைக்கிறேன், தெரியல. என்னடா? இதுவும் வந்து ரொம்ப காமனா இது வந்து என்னன்னா, நம்ம இங்க வந்து சின்டர் கிளாஸ்ன்னு சொல்லி இங்க ஒரு இது நடக்கும். அது பார்த்து Same. சரி, நீங்க சொல்லு. என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. ம். நீங்க வந்து இன்டர் கிளாஸ்ல கொடுக்குற அதுன்னு நினைச்சிட்டு அதுதான் அது. பட் அது இல்ல. ம். அதுதான் இது. அதுதான் அது. அது இல்ல. என்னடா சொல்ற? அதுதான் இல்ல. அந்த மாவு வெளியே இருக்குல்ல, அதுதான் இல்ல, அதுதான் அதுதான் அது. அதான் கேளுங்க. சரி. வெளியே இருக்க மாவு இருக்குல்ல, ஆ. அந்த மாவு வந்து மோஸ்ட்லி நீங்க பண்ற எல்லா பேஸ்ட்ரிஸ்லயுமே வந்து அந்த மாவு மாதிரி இந்த மாதிரி தான் சரி, வச்சிருப்பாங்க. ஓகே, சாப்பிட்டு நம்ம உள்ள தெரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுதான் அந்த ஃபில்லிங் வேற மாதிரி இருக்கு. சரி, ஓகேங்க. சாப்பிட்டு இது வந்து அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சாப்பிட்டு சொல்றேன். சொன்னல நல்லா இருக்கு. ஏங்க, நம்ம இது ஊரு இனிப்பு சுடக்கா. என்ன நாக்கு கடிச்சிட்டியா? பல்ல கடிச்சிட்டியா? நல்லா வாய் என்ஜாய் கடிச்சிட்டியா? பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கசப்பு ஒண்ணு வருது. என்ன? ஐயோ ஓகே. ஆனாப்பா. இல்ல, என்னடா? ஃபர்ஸ்ட் வாயில வைக்கும்போது நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. என்ன பிட்டர்னா கசப்பு பிட்டர்னா தானே? பிட்டர்னா ம். கசப்பு தான். அதனால கசக்குது லைட்டா. ஃபர்ஸ்ட் ஆனா வாயில வச்சோன்னே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்ம ஊர்ல வந்து இந்த தேங்காய் இந்த பிஸ்கெட்லாம் வந்து வண்டியில கொண்டு வருவாங்க. அதுல வந்து இந்த தேங்காய் பிஸ்கெட்னு சொல்லி ஒண்ணு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு துவர்ப்பு ஒண்ணு இருக்கு. பட் நல்லா தான் இருக்கு. I mean, சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஓகே. சாப்பிடுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் சஞ்சய், ஏன்னா கொஞ்சம் தண்ணி. எனக்கும் என்ன சொன்னி. இது சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். டேஸ்டும் நல்லா இல்ல, நியூட்ரிஷனும் இது. சரி, இப்ப என்ன சொல்றது? எனக்கு இதுக்கு? சொல்றது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணவே முடியல. சரி, லைட்டா தலை சுத்தி. ரேட்டிங்க போடுங்க. எத்தனை போடுறதுன்னு தெரியலையே. நல்லா இருக்கா? இது போடுவோம். ரொம்ப ஏய், பார்க்காதடா. ஓகே, ம். ரெடி, 1 2 3 கோ. ம். நான் வந்து இதுக்கு 2 கொடுத்திருக்கேன். நான் 1 2.5. நீ 1. ஓகே, 2.5. நீ ஏன் 1? சுத்தமா நல்லா இல்ல. வாயில வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதேதான். அந்த அரோமா என்னமோ நல்லா இருந்துச்சு. 2 செகண்டுக்கு அப்புறம் கசக்க ஆரம்பிச்சுதான். கரெக்ட். நாக்கு அந்த இடம் கடிச்ச நாக்கு அந்த இடமே வந்து ஒரு மாதிரி. இந்த ஸ்நாக்ஸே வந்து கசப்பு உள்ள ஸ்நாக்ஸ் தான் போலடா. பிளஸ் இது நியூட்ரிஸ்கோர் டி வேற. சோ சாப்பிடுறதுக்கு சாப்பிடாம இருக்கலாம். கரெக்ட். சாப்பிடுறது கரெக்ட் தான். சாப்பிடாம இருக்கலாம். பட் இது எதுல இருந்து அந்த ஒரு கசப்பு வருதுன்னு தெரியல. பட் வாயில வைக்கும் போது உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு அந்த தேங்காய் பிஸ்கெட் ஃபிளேவர் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய அதான் எசன்ஸ் நிறைய கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய எசன்ஸ். அந்த சினமன் தாங்க, அந்த பட்டையோட கசப்பு தான் நினைக்கிறேன். என்னமோ ஒரு மாதிரி அதெல்லாம் சாப்பிட முடியல. நம்ம கொஞ்சம் டுவர்ட்ஸ் நான் துப்பிட்டேன். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. முதல் பைட் மட்டும் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த போட்டுருக்கான் பாருங்க, ஆப்ரிகோட்ஸ் பிட்னு போட்டுருக்கான்ல. ஆப்ரிகாட்டோட சீடு. அது சீடு, அதனால கசக்குது. ஆப்ரிகாட் இருக்குல்ல, ஆப்ரிகாட்னு ஒரு பழம் இருக்குல்ல, அந்த சீடை வந்து அரைச்சு ஐ திங்க் அந்த அவுட்டர் லேயர்ல போட்டுருக்காங்க. பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல சீரியஸ்லி. ஆனா இது வந்து ஸ்நாக்ஸா வச்சு சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா சாப்பிடுறாங்களே இந்த ஊர்ல. எங்க ஆபீஸ்ல எப்பவுமே ஸ்நாக்ஸ் அந்த செக்ஷன்ல, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க வந்து கொடுத்தோம்னா அவ்வளவுதான். அவங்க வந்து ஆமா நல்லா சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பா அத டக்குன்னு இது பண்றதுக்கு அடுத்த ஒரு ஐட்டம். நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்ல உனக்கு என்ன செஞ்சு பிடிக்கும்? எல்லாமே பிடிக்குமா? ஸ்பெசிபிக்கா இது ரொம்ப பிடிக்கும். முறுக்கு பிடிக்குமா? முறுக்கு பிடிக்குமா? பட்டர் குச்சி சிப்ஸ். அது பிடிக்காது. குச்சி சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. ஓகே. சேவரி ரைஸ். ஸ்வீட்ல அதிரசம். அதிரசம் பிடிக்குமா உனக்கு? நான் தான் அன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கேன், அது அப்படியே கிடக்கும் காலங்காலத்துக்கு. சில நேரம் டேஸ்ட், சில நேரம் சாப்பிடுற மாதிரி இருக்கும், சில நேரம் இருக்காது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு முறுக்கு பிடிக்கும், தட்டை பிடிக்கும், அதிரசம் பிடிக்கும். நான் பண்றதுல எது ரொம்ப? ரவா லட்டு பிடிக்கும். நீ பண்றதுல எல்லாமே பிடிக்கும். சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. எல்லாமே நல்லா இருக்கும். கிடைக்காது. ஆமா,
நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கான ஸ்நாக்ஸ் இருக்கு, ஃபுட் இருக்கு, எல்லாமே சூப்பர். எனக்கு அது வந்து அப்படியே ஸ்வீட்ல வந்து அதிரசம் பிடிக்கும். சரி, அடுத்தது ஓகே. இது ம். இது நான் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். இது நானும் அதனால சாப்பிட்டிருக்கேன். அம்மா ட்ரை daily பண்ணுவோம். எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யோகர்ட் ஃப்ரூட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி இது வந்து இங்கே இதுல ரொம்ப காமன். இங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த நம்ம ஊரு இந்த பார் மாதிரி அது என்ன சுல்தானா மாதிரி இருக்கும். ஆனா பேர் மட்டும் பயங்கரமா இருக்கு. தயிர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பாக்ஸ் போட்டுறாங்க. பெர்ரி இருக்கு, இது மாதிரி ஸ்ட்ராபெரிஸ், ஆனா ராஸ்பெரி, பிளாக்பெரி, ஆனா இவ்வளவு Nutri-Score ஐட்டமும் பாத்தீங்கன்னா இருக்கு இது. அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. But ஆனா Nutri-Score வந்து நியூட்ரி ஸ்கோர் இதுதான் போட்டிருக்காங்க. சரி, ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிட முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து நிறைய இருக்கு. இதுல ஒரு இது மட்டும் நான் பிக்கிறேன். இந்த நெகத்தை வேற பண்ணி இங்க கூட இங்க பெரிய ஒண்ணு. தொல்லையா இருக்கு. சுல்தானா மாதிரி இருக்கு. ஆக்சுவலி சுல்தானா மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கும். சுல்தானா அந்த இது வேறடா, கிஸ்மிஸ் பழம் ரைசின் தானே. இல்ல, சுல்தானாங்கிறது ஒரு பிராண்ட். இதே மாதிரி தான் பேக்கேஜ்ல இருக்கு. இது அப்படியே மேல அப்படியே இதாவே இருக்கு. மெல்ட் ஆகுதுங்க. இல்ல அந்த அந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. அதுதான் யோகர்ட்னு சொன்னால. நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். இது எதனால தெரியுமா? அதுல போட்டுக்க சுகர்னால. பட் என்ன அந்த ரீசன் தான் போட்டுருக்காங்க. ஓகே, 1 2 3 கோ. நான் வந்து 3.5. நான் 4. நான் 3.9. முதல்ல 3.9. ஓகே, எனக்கு வந்து இந்த இனிப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்குது. இதுலயே வந்து ஆக்சுவலா இன்னொன்னு இருக்கு. இது வந்து யோகர்ட் பிஸ்கெட்னு போட்டிருக்காங்கல்ல, இதுலயே வந்து ஃப்ரூட் ரீப்னு சொல்லிட்டு. சவுத் ரீப். ஆமா, சவுத் ரீப். அதுல வந்து இந்த இந்த மேல இருக்கிற லேயர் இருக்காது. சோ அதனால கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதை விட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். எனக்கு அவ்வளவா நியூட்ரி-ஸ்கோர் எனக்கு உள்ள இருக்கிற அந்த அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. எப்பவுமே எனக்கு இந்த ஃப்ரூட் அண்ட் நட்டு கலந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிடும்போது அது வந்து நமக்கு அந்த கட்டுப்படுது, அந்த தெரியுது. அது நல்லா இருக்கு. அது இருக்கிறது தெரியுது. ஆமா, அந்த ரைசின் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதிகமா பெர்ரிஸ் கலக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஊர்ல பெர்ரிஸ் சும்மா நார்மலா எல்லா ஏரியா பக்கத்தும் சும்மா ரோட்ல எல்லாம் கிடக்கும். ஆமா, கிடக்கும். செடி. அது ஒன்றும் இங்க வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் கிடையாது இந்த ஊர்ல. ஆமா, இந்த ஊர்ல எக்ஸாட்டிக்னா மாம்பழம் மரம்லாம் இங்க பார்த்ததே கிடையாது. மாம்பழம் வந்து மரத்துல காய்க்கும் அப்படிங்கறதே இந்த ஊருக்காரங்க தெரியாது. ஆனா வந்து சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே மாம்பழம் வச்சிருப்பாங்க. இங்க வந்து கிரீன் ஹவுஸ்ல வந்து வளர்த்து வரும். ஆனா நம்ம ஊர் மாம்பழம் மாதிரி வாசமே இருக்காது. அப்படி பூச்சி வச்சிருப்பானுங்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம். பக்கத்து போனா கூட வாசம் இருக்காது. எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதுல இந்த தான் டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அதனால 3.5 கொடுத்துருக்கேன். ஆமா, டேஸ்ட் பிடிச்சிருக்கு. இதுல வந்து அந்த ஃப்ரூட்டும் அப்பப்ப லைட்டா வாயில தட்டுப்படுது. ஆமா, நான் ஃபீல் வந்து பண்ண முடியும். 3.9 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் 5 தான் பிளான் பண்ணிருந்தேன். பட் அந்த நியூட்ரி-ஸ்கோர்னால ஆமா 3.9. ஓகே, ஓகே. அடுத்து வந்து சரி, முடிச்சாச்சு. இந்த ஐட்டம் வந்து எங்க ஆபீஸ்ல ஒரு தடவை வச்சிருந்தாங்க. இது என்னது? இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளட்ஸ் கோப்பன் மெட் சுக்கஸ் பிண்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னா சுக்கியஸ் பிண்டானா வந்து பிண்டானா வந்து கடலை. ஸோ கடலையை வந்து போட்டு இது வந்து ஒரு சுகர் பிஸ்கெட் மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இது எங்கள் ஆஃபீஸில் ஒரு நாள் வச்சுருந்தாங்க. இது நான் ஒன்று சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால நல்லா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மாதிரி இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. தட்டை மாதிரி இருக்கு. தட்டை மாதிரி இருக்கும். பட் இது வந்து இனிப்பு தான். இனிப்பு தான். ஓகே. இந்த ரவா தோசையை வந்து ஸ்டிஃபான பண்ற மாதிரி குட்டி குட்டி ரவா தோசை மாதிரி இருக்கு. இதுல இந்த சின்னமன்லாம் நிறைய இருக்கா என்னன்னு தெரியல. லைட்டா இருக்கு. இதெல்லாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, எனக்கு உடம்பே ஆடுது கிடுக்கிடுன்னு. அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட். அவ்வளவுதான். ஓகே, ரெடியா? ஓகே, நான் 4 கொடுத்துருக்கேன். 4 கொடுத்துருக்கியா? ஓகே, எதுக்காக 4னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ரீசன் தான். எனக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கிற எதுனாலும் பிடிக்கும். ஸோ முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால இது ஆக்சுவலா நல்லா கிறிஸ்பி வந்து இருக்கு. அதனால நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு கடலை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்ட எந்த ஐட்டம்னாலும் பிடிக்கும். இல்லை நட்ஸ் இருக்கு, அதனால அது கடிக்கும் போது அது தட்டுப்படுறது எனக்கு பிடிக்கும்.
பட் இனிப்பு ரொம்ப அதிகம். அண்ட் அந்த சின்னமனோடது வந்து அந்த அளவுக்கு ஓவர் பவரிங்கா இல்ல. ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட அந்த இது வந்து பயங்கர சின்னமன் ஸ்மெல் வந்துச்சு. பட் இது வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதனால எனக்கு இது ஓரளவு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த இனிப்பை தவிர மித்த எல்லாமே எனக்கு ஓகே தான். ஸோ நான் வந்து 1.5 கொடுத்தேன். வாயிலே வைக்கிற மாதிரி இல்ல. இதெல்லாம் ஓவர் தெரியுமா? நான் நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. என்னாலையும் சாப்பிடவே முடியல, சுத்தமா சாப்பிட முடியல. கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்காக ஒருத்தவங்களோட இது எவ்வளவு டேஸ்டா நீ இருக்கு. வந்து கரெக்டா சொல்ற சஞ்சய், கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சிருக்காங்கங்கிற பட் அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வெரி குட். பட் இது ஆக்சுவலி இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது சீஸ்னு ஒரு பிஸ்கெட் பேசிக்கலி வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து பேன் ஃப்ரை பண்ணிடுவாங்க. கரெக்ட் கரெக்ட். இதுவும் ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான். இந்த முட்டை இருக்குல்ல, முட்டையை வந்து இது பண்ணி போட்டு பண்றதுதான் இது. முட்டையெல்லாம் இருக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு. இது வந்து ஒரு ஃபைனல் ஐட்டம் இருக்கு, அது வந்து நாங்க வந்து கடைசியா சொல்றோம். இது வந்து பட்டர் குக்கீஸ். இதுவுமே வந்துட்டு மோஸ்ட்லி இங்க நம்ம இந்தியன் வீட்டுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து வச்சிருப்பாங்க. டப்பால எல்லாம் எடுத்து தருவாங்கல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், ஸ்கொயர் ஷேப்ல ஒண்ணு. அது வந்து நம்ம டேனிஷ் குக்கீஸ் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வரும்போதெல்லாம் முன்னால அந்த பாக்ஸ்ல கொண்டு வருவாங்க, ப்ளூ கலர் பாக்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளைல இருக்கும்போது? வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு எல்லாம் யாரும் கொண்டு வந்தது இல்ல. அப்பா வாங்கி கொடுக்கறதுதான். நீங்க இப்ப வாங்கி நம்மளா வெளிநாட்டுக்கு போனப்போ வாங்கிட்டாதான். நீங்க இப்ப எல்லாருக்கும் வாங்கிட்டு போறீங்கல்ல. நாங்க வீட்டுல இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் யாரும் இருந்தாலும் கொடுத்ததெல்லாம் கிடையாது. பட் அது போதும் இல்ல, அது நான் காமிக்கிறேன். இது இந்த மாதிரி தான் இருக்கும் குக்கீஸ். இது நம்ம டேனிஷ் குக்கீஸ் கிட்டத்தட்ட நம்ம டீ கடை பிஸ்கெட் இருக்குல்லங்க, பட்டர் பிஸ்கெட், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். சோ நம்ம ஊர்ல அது நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு போதும். எனக்கும் கொஞ்சம் போதும். பயங்கர எல்லாத்தையும் சாப்பிட்டனால எனக்கு இது மாதிரி சாப்பிட்டதுல இருந்து இன்னும் வெளியே வரவே முடியல. தலையெல்லாம் சுத்தி. ஓகே ஓகே. இது வந்து நாங்க ரொம்ப காமனா எப்பவுமே வீட்ல சாப்பிடுற ஒரு ஐட்டம் தான். இதுல சுகர் கண்டென்ட் ரொம்ப லெஸ்ஸாவே இருக்கு. சுகர் இருக்கு, பட் அது தெரியல, லெஸ்ஸா தான் இருக்கு. ஆமா. பட்டர் வந்து நிறைய இதுல வந்து அப்படியே நம்ம அப்படியே இந்த வெண்ணெய் ஸ்மெல் வந்து நீங்க வாயில வச்சோடனே அப்படியே உருகிரும். அந்த அளவுக்கு இதுவா இருக்கும். Okay, ready 1 2 3. ஓகே, நான் 4.3, சஞ்சய் 4, சுகுமார் 3.5. ஓகே, 4.3 எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிஸ்கெட்டை சாப்பிடும்போது எனக்கு ஊர்ல சாப்பிட்ட அந்த டீ கடை பிஸ்கெட் பட்டர் குக்கீஸ் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருக்கும். இதோட நல்லா இருக்கும். பட் ஏதோ கிடைக்கிறது வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு அந்த மெமரி வந்துச்சு. அதுக்காக நான் வந்து 4.3 கொடுத்துருக்கேன். நான் வந்து 4 கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுதான் ஒரு ஐட்டம் நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. கரெக்ட்ன்றதுனால 4 கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். நீங்க 3.5? ஏன் 3.5? ஆமா, இது நம்ம ஊர் பட்டர் குக்கீஸ் அந்த பட்டர் பிஸ்கெட்டை வந்து மேட்ச் பண்றாங்க. அது இல்ல, அந்த அளவு இல்ல. பட் சுகர் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கு. அப்பப்போ 1-2 சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இது வரைக்கும் சாப்பிட்டதுல இன்னும் பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஆற மாதிரி எதுவும் அவருக்கு இல்ல. பட் எனக்கு ஓரளவு 2-3 ஐட்டம் வந்து ஓரளவு மேட்ச் ஆச்சு. அதாவது எப்ப பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அந்த சீஸ் ஸ்டிக்ஸ் எனக்கு உண்மையிலே பிடிச்சது. நான் இது வரைக்கும் இந்த ட்ரை பண்ணதே இல்லை. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் இது பண்ணதில்லை. ஓகே சரி, இப்போ வந்து ஒரு ஃபைனலா ஒரு ப்ராடக்ட், அதை வந்து போய் நீங்க போய் கொண்டு வாங்க போங்க. சஞ்சய் எடுத்துட்டு வா. ஓகே, ஒரு ஃபைனலான ஒரு ஐட்டம். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஊர்ல சாப்பிடுற ஒரு ஐட்டம் மாதிரி ஒரு ப்ராடக்ட். சஞ்சய் எடுத்துட்டு வா. நம்ம ஊர் இல்ல, எல்லா ஊர்லயும் இதுதான் வந்து இருக்கும் போல. அதுக்கு பேர்ல எல்லா ஊர்லயும் இருக்கும், அவைலபிளா இருக்கும் எல்லா ஊர்லயும். ஆமா, எல்லா ஊர்லயும் ஓரளவு கிடைக்கிற மாதிரி ஒரு ஐட்டம். ஆமா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய். கடலை மிட்டாய். ஆமா, இங்க வந்து இது வந்து ஸ்டைலா வந்து புரோட்டீன் பார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரோட்டீன் பாரா. ஆமா, நம்ம ஊர்ல நம்ம வந்து கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இது பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கடலைய போட்டிருப்பாங்க, இதுல வந்து அரைச்சு போட்டிருக்காங்க. கரெக்ட். இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்ட ஐட்டம்ல ஒரு சிலது சி இருந்துச்சு நியூட்ரிஸ்கோர், ஒரு சிலது டி, மித்த எல்லாமே இ தான் இருந்துச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா நியூட்ரிஸ்கோர் வந்து ஏ. ஆமா, நியூட்ரிஸ்கோர் ஏ. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஸ்டில் வந்து சுகர் இருக்கு,
நம்ம ஊர்ல கடலை மிட்டாயில சுகர் போடுவாங்க, ஆமா. அதே மாதிரி இங்கேயும் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் இது 7 இருக்கு. இல்ல 0% சுகர் இது. இதுல 0%. இதுல 3.9 கிராம்ஸ் இருக்கு, சுகர் இருக்கு. அப்படியா? ஆனா 0% ஆடட் சுகர். இது பாக்க எனக்கு என்ன வருதுன்னு தெரியுமா? எனக்கு என்ன மைண்ட் வருதுன்னா நேச்சர் வேல்யூன்னு ஒரு பார் 3.9 கிராம்ஸ் இருக்கு. அதுல ப்ராடக்ட்லயே இருக்கிற சீனி தான், அந்த இன்கிரீடியன்ஸ்லயே இருக்கிற சீனி தான். அதாவது இந்த கடலையில இருக்கிற கொஞ்சம் கடலையில sugar-ஓ, இருக்கிறது. ஆமா, அந்த மாதிரி சுகர் தான் இருக்குமே தவிர மத்தபடி எக்ஸ்ட்ராவா இவங்க சுகரே ஆட் பண்ணல. ஆடட் சுகர். ஆமா. ஆமா. இங்க பாருங்க, அதுல 21% புரோட்டீன் இருக்கான். 21.4. சூப்பர். கடலை மிட்டாய் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். கடலை மிட்டாய் தான். நியூட்ரி ஸ்கோரும் ஏ. ஆமா. ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவு கொடுக்கலாம். ஓகே. ம். நான் வந்து 4.5 கொடுக்குறேன். நான் வந்து 10 கொடுக்குறேன். 4.5 கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதுதான் வின்னருங்கிறது சொல்லியாச்சு. அதுதான். இல்ல இவர் பாருங்க 10 5க்கு 10. வெரி குட். கடலை மிட்டாய் ஆல்வேஸ் ராக்ஸ். கண்டிப்பா எங்க போனாலும் கடலை மிட்டாய் தான். ஆமா. 0 ஆடட் சுகர் பிளஸ் இது வந்து நியூட்ரி ஸ்கோர் போட்டுருக்காங்க. நியூட்ரி ஸ்கோர் ஏ போட்டுருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில நம்ம கிளம்பும் போது ஏதாவது டக்குன்னு சாப்பிட முடியல, எதுவும் சமைக்க முடியலன்னா டக்குன்னு இது ஒரு 2 சாப்பிட்டோம்னா ஓரளவு. ரெண்டுலாம் சாப்பிட முடியாது, ஒண்ணு சாப்பிடலாம். ஒண்ணு சாப்பிட்டா போதும். இல்ல ஒண்ணுல 2 சாப்பிடலாம். சரி ஓகே. ரொம்ப அவங்கள போட்டு போர் பண்ணாம இந்த ஐட்டம்லாம் உனக்கு பிடிச்சது எது? பெஸ்டா 2 ஐட்டம் சொல்லிருங்க. ஓகே. பெஸ்டா எனக்கு பிடிச்ச 2 ஐட்டம் பாத்தீங்கன்னா, நாங்க சொன்ன மாதிரி கடலை மிட்டாய் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து இந்த சீஸ் ஸ்டிக்ஸ். இது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இது ரெண்டும் தான். அப்படியா? எனக்கு வந்து இதுவும் இந்த இதுவும் ஃப்ரூட் ட்ரீப்பா. ஃப்ரூட் ட்ரீப். ஓகே. ஸோ ஆல் டுகெதர் பார்த்தோம்னா இந்த 3 தான் வந்து வின்னர். இந்த 3 தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அதாவது இதுல போட்டு வைங்க. கடலை மிட்டாய் இந்த ஐட்டம், இந்த 3 ஐட்டம் தான் வந்து இங்க வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. எஸ். ஓகே. சோ ஓகே, ஃபைனலி நம்பர் 1, நம்பர் 2, ஏன்னா நாங்க 2 பேரும் வோட் பண்ணிருக்கோம். நம்பர் 3. ஆமா. சோ இத்துடன் நம்மளோட டச் ஸ்நாக்ஸ் ரிவ்யூ வந்து முடிவடைந்தது. இன்னும் நாங்க இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியா சேர்ந்து நிறைய ஃபன்னியா வந்து வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அதை உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் தோஸ் இங்க நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எப்படிலாம் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.